வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். இந்த ஹியூமன் என்ஜினியர் காணொளியின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட்டமாகவும் ஒரு வாழ்க்கையை வாழணும். அதற்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் பெரும்பாலும் இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த இக்கிகாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஜப்பானிய சொல். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் நோக்கம், வாழ்வதற்கான காரணம். நம்ம எல்லாரும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச, நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை செய்யும்போது தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொண்டாட்டமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம இக்கிகாயை கண்டுபிடிக்கணும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இயற்கையாகவே எந்த விஷயத்தின் மீது ஆர்வமாக இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கப்புறம் நம்முடைய திறமை எந்த விஷயத்தில் அதிகமாக வெளிப்படுது, எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நம்ம திறமையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா, எந்த விஷயத்தை பண்ணும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, நமக்கு சோர்வே வரமாட்டேங்குது, அது செய்ய செய்ய ஒரு உற்சாகமும் ஒரு புது எனர்ஜியும் கிடைக்கிது, சந்தோஷமாகவும் இருக்குது, நாள் முழுக்க அது செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது, டயர்டே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அதற்கப்புறம் இந்த விஷயத்தை செய்கிறது மூலிமா நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுமா, நம்ம அதன் மூலிமா ஏர்னிங்ஸை உண்டாக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இந்த 4 விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். எந்த விஷயத்தில் நம்ம ஆர்வமாக இருக்கோம், எந்த விஷயத்தில் நம்முடைய திறமை அதிகமாக வெளிப்படுது, எந்த விஷயத்தை செய்வதன் மூலிமா நம்ம ஒரு நாள் முழுக்க கொண்டாட்டமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறோம், அந்த விஷயத்தை செய்வதன் மூலிமா நம்முடைய வாழ்வாதாரத்தை உண்டாக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படாது, மன அழுத்தம் ஏற்படாது, மனம் இலகுவாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய திறமை எதில் வெளிப்படுதோ அந்த விஷயத்தை நம்ம செய்ய என்னாகுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம திறமை மெருகேறிக்கிட்டே இருக்கும், நம்முடைய திறமை அதிகமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு நம்ம பயனுள்ள விஷயங்களை நம்ம செய்ய முடியும். இந்த உலகத்தில் என்ன தேவையோ அதன் மூலிமா நம்முடைய திறமையின் மூலிமா அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆக சமூகத்திற்கும் நம்ம சுற்றி உள்ள உலகத்திற்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள ஒரு காரியத்தை செய்ய முடியும். இப்படி செய்வதன் மூலியமாக பார்த்தா அப்படின்னா நம்முடைய நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமாகவும் கொண்டாட்டமாகவும் உற்சாகமாகவும் வாழலாம். சரி, நான் யோசித்து பார்க்குறேன், அது என்ன விஷயம் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி எந்த விஷயத்தை நம்ம உற்சாகமாக செஞ்சோம், எதை செய்யும்போது நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது, எதில் நம்ம இயற்கையாகவே திறமை இருக்குது, எந்த விஷயத்துக்காக நம்மளுடைய நண்பர்கள் நம்ம எளிமையாக பாராட்டுறாங்க, அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி எளிமையாக செய்கிறோம், அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. சப்போஸ் உங்களால் முடியலையா, உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க, உன்னுடைய பார்வையிலிருந்து நீ எந்த விஷயத்தை என்னை குறித்து ரொம்ப பெருமைப்படுற, எந்த விஷயம் எனக்கு இயல்பாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க, அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. நீ இயற்கையாகவே இந்த விஷயத்தை நல்லா செய்கிற, சொல்லிக் கொடுக்கும்போது உனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, இல்லை நீ பாட்டு நல்லா பாடுற, இல்லை நல்லா கவிதை எழுதுகிற, இல்லை நீ ரொம்ப நல்லா ஜோக் சொல்கிற, இல்லை ஒரு விஷயத்தை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியுது, இல்லை நீ இந்த மாதிரி நீ எந்த துறையில் எந்த விஷயத்தில் அதிகமாக உன்னுடைய திறமை வெளிப்படுதுங்கிறது நம்ம நண்பர்கள் மூலிமா நமக்கு தெரிய வரும். இது தொடர்ந்து பண்ணுவதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே கற்பித்தல் அதில் அதாவது டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நம்முடைய சமூகத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. நிறைய விஷயங்களை எளிமையான முறையில் நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுது. உங்களுடைய திறமை அதுதான், உங்களுடைய பர்பஸ் இக்கிகாய் அதுதான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், எவ்வளவு இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடச்சிருப்பார். உங்களால் ஒரு கவிதை எழுதக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதலாம். இதுக்குன்னு நீங்கள் இக்கிகாயை கண்டுபிடிச்சிட்டு கவிதை எழுதுன்னு சொல்லிட்டு தவறான விஷயங்கள் பரப்பிடக்கூடாது, தவறான சிந்தனைகளோ தவறான ஒரு கருத்துக்களையோ பரப்பிடக்கூடாது. இக்கிகாயை கண்டுபிடிக்கிறது மூலிமா உங்களுக்கு கவிதை எழுத பிடிக்குதா, கவிதை எழுதுவதான் உங்கள் இக்கிகாயா, நல்ல சிந்தனைகளை நல்ல படைப்பாற்றலை உங்கள் மூலிமா இந்த சமூகத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்தலாம்.
நீங்கள் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது தற்காப்பு கலையை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு உங்கள் திறமையை அதில் அதிகமாக வெளிப்படுத்துவதன் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல தற்காப்பு கலையை பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதன் மூலிமா எங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுது, வாழ்வாதாரம் வந்து மேம்படும். அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது நல்ல உடல் வளம், ஒரு தன்னம்பிக்கை வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல வந்து திறமையாக இருக்கீங்களா, தொழில் தொடங்குவதில் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னா நல்ல தொழில்களை உருவாக்கலாம். கம்மியான குறைந்த விலையில் தரமான பொருட்களை இந்த மக்களுக்கு எளிமையாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லை புதிதாக இயற்கையான முறையில் ஒரு பொருளை உருவாக்குறது எப்படி, குறைந்த விலையில் உருவாக்குறது எப்படி, இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை கொடுக்கறது எப்படி. நீங்கள் சமைக்கிறதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தரமான உணவுகளை குறைந்த விலையில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் உணவு விடுதி ஒன்று உருவாக்கலாம். எல்லாருக்கும் தரமான உணவுகளை கொடுக்கலாம். இல்லையா, தரமான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சமைப்பது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காணொளி போடலாம். யூடியூப்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் ஒரு புத்தகமே கூட எழுதலாம். இதன் மூலிமா இந்த இக்கிகாயை கண்டுபிடிக்கிறது மூலிமா நம்ம மூலமாக இந்த சொசைட்டிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுவது மூலியமாக யோசிச்சு பாருங்கள், இந்த சொசைட்டியே ஒரு ஃபுல்ஃபில் ஆகும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகும் அதுக்கு எல்லாமே. ஸோ நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம வேலையை தொடர்ந்து அந்த பிடிச்ச விஷயங்களை செய்வதன் மூலிமா நம்முடைய மன அழுத்தம் குறைந்து ஆரோக்கியம் அதிகமாகி நமக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி ஏற்பட்டு அதன் மூலிமா நம்மளுடைய வாழ்வாதாரமும் பெருகி நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த முழுமையாக வாழும்போது நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழலாம். ஆக நண்பர்களே, நீங்களும் இன்றையிலிருந்து உங்கள் இக்கிகாயை கண்டுபிடிக்க தொடங்குங்க. உங்கள் இக்கிகாயை கண்டுபிடித்து அதான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்பது புரிந்து ஒரு முழுமையான ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.